ஆனது. ஸோ இப்போ பாருங்க நல்லா ஃபிட்டிங் சரியா போச்சு எனக்கு. வெளியில கொடுத்து நம்ம ஆல்டர் பண்ணணுங்கிறது எல்லாம் முக்கியமான விஷயம். நம்ம வீட்லயே வந்து எக்ஸாக்டா எல்லார் வீட்லயும் வந்து மிஷின் இருக்கும் கம்பல்சரி. ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல ட்ரெஸ் எப்படி மேக்ஸிமம் என்னோட ட்ரெஸ்ஸு ப்ளவுஸ் எதுவாக இருந்தாலும் நான் வந்து வெளியில கொடுக்க மாட்டேன். ஸோ நான் வீட்டில் ஸ்டிச் பண்ணிடுவேன். வெளியிலயும் வாங்கிட்டு இருந்தேன், பட் கொஞ்ச நாளா வாங்குறது இல்லை. திருப்பி வச்சு அடிச்சா ரொம்ப மந்தமாயிருமோ? சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்க வச்சுட்டேன். இப்போ நம்ம இது வந்து நான் வந்து ஃபிட்டிங் கரெக்டா இருக்கா இல்லையான்னு பார்த்து ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் இதுக்கு மேல நேரா ஒரு தையல். நார்மல் ட்ரெஸ்னா நம்ம தையல் போடலாம், நேர் தையல். இது ஃபிட்டிங் கரெக்டா நிக்கிறதுக்காக. ஸோ இது இங்க வந்து ஒர்க் இருக்கிறனால போட முடியல. பார்த்துக்கோங்க. சரி ஜாயின் பண்ணிடலாம். ரொம்ப ஹெவி ட்ரெஸ்.
அங்க வந்து நம்ம இப்படி அந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, பிளவுஸோட ஜாயிண்ட், கேர்ஃபுல்லா ஜிப்பு கொஞ்சம் நம்ம கழட்டி விட்டுறலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப கரெக்டா இந்த 2 ஜாயிண்ட்டையுமே இப்படி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஸோ இதோட ஜாயிண்டிங் எங்கே வரைக்கும் இருக்கு, இது வரைக்கும் இருக்கு லைனிங்கோட சேர்த்து. ஸோ அது இப்படி போட்டு மிஷின்ல ஜிப்பு பிளஸ் அதோட கிளாத்து எல்லா ஜாயிண்டிங் கரெக்டா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஸோ ஃபிட்டிங் சூப்பரா வந்துருச்சு. அவ்வளவுதான் guys. பாருங்க எப்படி இருக்கு, பிரிட்டி ட்ரெஸ். பண்ணி அடிச்சிட்டேன். ஸோ இதை ஈஸியான மெத்தட். நமக்கு வந்து கம்ஃபர்டபுள் இல்லை, லெஹங்கா சோலி தனித்தனியாக இருக்கிறதுனால அப்படிங்கும்போது நம்ம கவுன் மாதிரி இது வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ஈஸியான மெத்தட் தான். உள்ள ஒரு தையல், மேல் நேர் ஒரு தையல். நேர் தையல் வந்து நான் போட முடியல, எதுக்குன்னா இது வந்து மேலே ஸ்டோன் வந்துருக்கிறதுனால, ஹெவியான ஸ்டோன், அதனால போட முடியல. ஏன்னா ஊசி உடஞ்சி போயிடும். ஏற்கனவே ஊசி வந்து பெண்ட் ஆயிடுச்சு, புது ஊசி திரும்ப நம்ம மாட்டணும். அதனால அந்த ரிஸ்க் நீங்க எடுக்காதீங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ஆகலை, ஊசி பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஒர்க் இருந்தால் மேல் தையல் மட்டும் போடாம உள் தையல் மட்டும் போட்டாலே கம்ஃபர்டபுள் ஆனது. ஸோ இப்போ பாருங்க நல்லா ஃபிட்டிங் சரியா போச்சு. எனக்கு வெளியில கொடுத்து நம்ம ஆல்ட்ரு பண்ணணுங்கிறது எல்லாம் முக்கியமான விஷயம். நம்ம வீட்லயே வந்து எக்ஸாக்டா எல்லார் வீட்லயும் வந்து மிஷின் இருக்கும் கம்பல்சரி. ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். சொல்லிட்டு இங்கே நம்புறேன். அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. புது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், லவ் யூ, டாடா, பை பை, குட் ஆஃபீஸ்.